அம்மா அவர்களினுடைய மறைவிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை பிளப்பதற்கான சதித்திட்டத்தை டெல்லியிலே நிறைவேற்றினார்கள். முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் என்று திரும்ப திரும்ப நாங்கள் குற்றம் சாட்டி வருகின்றோம். ஓ பன்னீர்செல்வம் விலை போய்விட்டார். ஓ பன்னீர்செல்வம் கட்சியை காட்டி கொடுத்து விட்டார். ஆகவே பன்னீர்செல்வம் தலைமையில் இனிமேல் ஒரு ஆட்சியை நீடிப்பது என்பது தற்கொலைக்கு சமம். வேறொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சிறை செல்வதற்கு முன்னால் கழகத்தின் பொதுச் செயலர் சின்னம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். ஆட்சி அமைப்பதற்கு வேண்டுமென்றே காலதாமதம் செய்தார்கள். டெல்லியினுடைய வழிகாட்டுதலின்படி அந்த காலதாமதம் ஒரு எல்லை தாண்டி போய்கொண்டிருந்தது. அதுவரைக்கும் கழக சட்டப்பேரவை உறுப்பினர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்குள்ளே யாராவது ஊடுருவிவிடக்கூடாது என்கின்ற நிலையில் கூவத்தூரில் தனியாருக்கு சொந்தமான ஒரு தங்கும் விடுதியில் அவர்களை நாங்கள் தங்க வைத்து பாதுகாத்தோம். அங்கே எந்தவிதமான முறைகேடும் நிச்சயம் நடக்கவில்லை. கழகத்தினுடைய பொது துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வந்தார். எல்லா ஊடகங்களும் அங்கே வருவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. ஊடக நிருபர்களிடம் எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மனம் திறந்து பேசினார்கள். ஆனால் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி, மதுரை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சரவணன் மாறுவேடத்தில் தப்பி வந்ததாகவும் பேரம் பேசியதாகவும் அன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் ஓபிஎஸ் அணியில் தன்னை இணைத்து கொண்டார். இன்றைக்குத்தான் உண்மை வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அந்த சரவணன் என்று சொல்லக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினரிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேரம் பேசியிருக்கிறார். அவரை டெல்லிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். நிறைய கனவுகளோடு இருக்கிறார் சரவணன். எப்படியாவது அமைச்சராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும், பல கோடிகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சரவணனுக்குள்ளே ஒரு வெறி இருக்கிறது. அந்த வெறிக்கு நாங்கள் பலியாகவில்லை. பன்னீர்செல்வம் தான் அவருக்கு டெல்லிக்கு அழைத்து சென்று ரூபாய் கொடுத்ததாக இன்றைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணனே ஒப்புக்கொண்டார். ஆகவே கூவத்தூரிலே எந்த முறைகேடும் நடக்கவில்லை. அந்த ரிசார்ட்டிலே அவர்களை தங்க வைத்து பாதுகாத்ததை தவிர நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அங்கிருந்து தப்பித்து மாறுவேடத்தில் தப்பித்து வந்தேன், பெண் வேடமிட்டு தப்பித்து வந்தேன் என்று சொன்னதெல்லாம் பொய் என்று சரவணன் இன்றைக்கு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதில் இருந்து எங்கள் தரப்பில் எந்தவித எங்கள் அணுகுமுறையில் எந்த தவறும் இல்லை என்பதையும், நாங்கள் யாரிடத்திலும் பேரம் பேசவில்லை என்பதையும், எம்எல்ஏக்களுக்கு கோடிகளை கொடுத்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை என்பதையும் இன்றைக்கு சரவணனே வாக்குமூலத்தில் தெளிவுபடுத்திவிட்டார். ஆகவே ஓ பன்னீர்செல்வம் சரவணன் போன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுத்ததும், இப்படி கனவுகளோடு இருப்பவர்களை தன்னுடைய வலையிலே எப்படியாவது தக்க வைத்து கொண்டதிலும் ஓ பன்னீர்செல்வம் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டார். டெல்லி அதற்கு துணை புரிந்தது என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. முலாம் பூசாத உண்மையாக இன்றைக்கு ஊருக்கு தெரிந்துவிட்டது. ஆகவே பன்னீர்செல்வமும் பன்னீர்செல்வன் பக்கத்தில் இருக்கிறவர்களும் விலை போனவர்கள் என்பதும், காட்டி கொடுப்பதற்கு இவர்கள் விலை போனார்கள் என்பதும் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது, அம்பலத்துக்கு வந்துவிட்டது. ஆகவே உண்மையினுடைய ஊர்வலம் தொடங்கிவிட்டது. இனிமேல் பன்னீர்செல்வம் அணி சில்லு சில்லாக நொறுங்கி தமிழ்நாட்டு அரசியலில் அவர் தனிமரமாக நிற்கப் போவதை நாடு பார்க்கத்தான் போகிறது.